ஸ்லாட் எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இன்றைக்கி சங்கீதத்தில் 10, 16, 18 பார்க்க போகிறோம். ஒரு சில வசனங்களை நம்ம கவனிக்க போகிறோம். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்க்க போகிறோன்னா, சிறுமிப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்கிற தேவனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவர் எப்படிலாம் விடுவித்து நம்மளை பாதுகாத்து நம்மளை காப்பாற்றுகிறார் என்பதை குறித்து இந்த நாளையில் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாக இருக்கிறார். எப்படி? 5 வருஷம் ஆளுகிற ராஜா இல்லை, 10 வருஷம் ஆளுகிற ராஜா இல்லை, நிரந்தரமான ராஜா. கர்த்தர் சதாகாலங்களுக்கும் ராஜாவாக இருக்கிறார். புறஜாதியர் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள். புறஜாதியர் என்றால் என்ன அப்படின்னா, அவருக்கு விரோதமாக பேசுகிறவர்களை தான் புறஜாதியர். அவர் வேண்டாம் அப்படின்றவங்க புறஜாதியர். அவரை குறித்து ஒரு அறிவில்லாமல் இருக்கிறவங்க தான் புறஜாதியர். தேசத்தில் அழிந்து போவார்கள். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டு இருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை சிறப்படுத்துவீர் என்றால் என்ன? ஆறுதலை கொடுங்கப்பா, அவங்கள காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தாவீது ராஜா என்ன பண்ணுறாரு? கேட்கிறவராக இருக்கிறார். மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு. இன்னைக்கு மண்ணான ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்? ஆளுகிறான். எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்களேன். அரசியலாக இருக்கலாம், வீடு குடும்பமாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், பள்ளிக்கூடமாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டு மத்தியில் இருக்கலாம், கம்பெனி வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், ஐடி கம்பெனியில் இருக்கலாம். யாரோ ஒருத்தர் யாரையும் என்ன பண்ணுறாங்க? ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடங்காதபடிக்கு. பிரியமானவர்களே, யாரும் என்ன பண்ணுறாங்க? அடிமைத்தனப்படுத்தி அவர்களை அடக்கி ஆள ஆசைப்படுகிறார்கள். அப்போ தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளுவீர். பிரியமானவர்களே, இந்த தாவீது ராஜா நிலைமையிலே நீங்கள் யாராவது இருப்பீர்களானால் நான் சொல்லுகிறேன், கண்டிப்பாக உங்களுடைய திக்கற்று கிடக்கிற நிலைமையை, ஒடுக்கப்பட்டு கிடக்கிறவங்க நிலைமையை அவர் செவியை சாய்த்து கேட்பார். உங்கள் வேண்டுதலை கேட்பார். ஒடுக்கப்பட்டு கிடக்கிற உங்களோட வார்த்தையை அவர் கேட்பார். சில பேர் அது முகராசின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, நிறைய பொய் பேசுவாங்க, பயங்கர ஊர் சண்டை வலிப்பாங்க. அவங்களெல்லாம் தலை மேலே தூக்கி வச்சுட்டு புருஷமாருங்க ஆடுவாங்க. கலகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. குடும்பத்தில் கலகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பிரிவினை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய ஒரு மாயமாலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களெல்லாம் புருஷமாருங்க தூக்கி தலைமையில வச்சிட்ருப்பாங்க. நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறவர்களை பார்க்கும் பொழுது அவர்களை நசுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அப்படியாக நீங்கள் அப்படி ஒரு நிலைமையில் நீங்கள் இருப்பீர்களானால், இந்த வானத்தை பூமியை படைத்த ராஜா, சமுத்திரத்தை அதில் உள்ளவைகளை படைத்த ராஜா, மனுஷனை படைத்து அவைகளெல்லாம் பார்த்து அனுபவிக்கும்படியாக மனுஷனுடைய சத்தத்தை கேட்க விரும்புகிற ஒரே ஒரு ராஜா இந்த உலகத்தை படைத்த இயேசு ராஜா. பிரியமானவர்களே, நீங்கள் நினைக்கலாம், ஐயோ என் சத்தத்தை கேட்க ஆளே இல்லை. நீங்கள் நினைக்கலாம், நான் பாருங்கள், என் வீட்டில் ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு மன கஷ்டம், எனக்கு கம்பெனியில் ஒரு பெரிய பிரச்சனை, நிம்மதி இல்லை, ஒரு சண்டை, வேலை செய்ய விட மாட்டாங்க, சூப்பர்வைசர், அப்படி எதுவாக இருந்தாலும் நான் எங்கள் அம்மா வீட்டு கோச்சின்னு ஒரு நாள் போனதில்லைங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கும் எங்கள் அம்மா வீட்டுக்கும் இல்லை என் வீட்டுக்கும் சர்ச்சுக்கு நடுவில் எங்கள் அம்மா வீடு இருக்குது. எங்கள் அம்மா வீட்டை தாண்டி சர்ச்சில் போய் நான் உட்காந்துருக்கேன் எத்தனையோ டைம் கோச்சிக்கிட்டு. கம்பெனியில் ஒரு பிரச்சனைனா நான் கோச்சிட்டு வீட்டுக்கு வந்ததில்லை, சபைக்கு தான் போவேன். ரொம்ப பொறுப்பேன். என்னால் முடியாத பொழுது நான் சபைக்கு ஓடியிருக்கேன். உட்காந்து அப்படியே அழுது அப்படியே அமைதியாக இருந்து உட்காந்துட்டு நான் வருவேன். பிரியமானவர்களே, அவர் ராஜாதி ராஜா. அதுக்கு தான் பாருங்கள், ஒடுக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்கு அவர் ராஜாவாக இருக்கிறார். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாக இருக்கிறார். இந்த ராஜா கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தாலும் கேட்டுகிட்டே இருப்பார். ஏன்னா
அவர் தான் உங்கள் தாய் தகப்பன் உங்களை பெற்றிருக்கலாம், கணவர் தொட்டு தாலி கட்டி இருக்கலாம், 10 மாதம் சுமந்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் அவர்களெல்லாம் உங்களோட சத்தத்தை, உங்களோட வியாக்குலத்தை, உங்களோட வேதனையை கேட்க மாட்டார்கள். கூட பிறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள். ஆனால் இந்த ராஜாதி ராஜா கண்டிப்பாக உங்களை வார்த்தையை கேட்பார். ஆமென். அவர் பாருங்கள், கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறது. நாம் யாராக இருக்கிறோம் என்பதை அது முதல் சிந்திக்க அழைக்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த இடத்துல நம்ம பார்த்தோமானால் அவர் எப்படி நம்மளை காப்பாற்றுகிறாரா? உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். ஜலப்பிரவானா அது புரண்டு உள்ள தள்ளி, வெளியே தள்ளி, மேலே தள்ளி, அது புரளுகிற ஜலப்பிரவா. சும்மா நதியாக போகிற தண்ணி அல்ல, அது புரண்டு வருகிற ஜலப்பிரவா. உயரத்தில் இருந்தான், எங்கே? வானத்து பரலோகத்திலேருந்து உயரத்திலேருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து, முதல்ல என்ன பண்ணார்? கை நீட்டி பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். ஜலப்பிரவாகம் என்றால் நம்ம தண்ணி மாத்திரம் இல்லை, நிறைய காரியங்களில் நம்ம அகப்பட்டு கொள்ளுகிறோம், மீட்டு வெளியே வர முடியல. சில பேர் பாருங்கள், என்னை பொறுத்த வரைக்குங்க நான் கற்றுக்கொண்டது சில காரியங்கள் அடிப்பட்டதுனால நான் கூப்பிடுவேன், ப்ரேயருக்கு கூப்பிடுவேன், ப்ரேயருக்கு கூப்பிடுவேன், நான் ஒரு இடத்துக்கு கூப்பிடுவேன், ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிடுவேன், வரலைன்னா விட்டுருவேன். ஆனால் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், டார்ச்சர் பண்ணுவாங்க. நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க. அவங்க எப்படின்னு எனக்கு தெரியல. அதாவது அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணும் அப்படின்ற ஒரு அடிமைப்படுத்துகிற ஆவி. அவ்வளோ ஒரு ஆக்ரோஷம். நம்ம கூப்பிட்டா வந்துடணும், நம்ம சொன்னால் செஞ்சிடணும், நம்ம கேட்டால் கொடுத்துடணும். அப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள்லேருந்து நம்ம மீள்றது ரொம்ப கஷ்டம். அதிலே சொந்தத்தில் இருந்துன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். உயரத்திலேருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பராத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்துருக்களுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். பிரியமானவர்களே, தாவீதின் சங்கீதத்தில் அவர் அநேக சொந்த மாமனாரெல்லாம் ஓட்டம் நடையுமா இருக்கிறார், காட்டில் தங்கியிருக்கிறார், பனி மழை வெயில் தலைமையில் படுகிறது, படுக்க நல்ல இடம் இல்லை. ராஜாவான பிறகு ராஜா விட்டு மருமகன் ஆன பிறகு எல்லாம் இழந்து போகிறார். மனைவி இழக்கிறார், அவரோட மேன்மையை இழக்கிறார், அவருடைய சுதந்திரத்தை இழக்கிறார், ஓடிக்கொண்டே இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுங்க? என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்துருக்களுக்கு என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். அவரை விடுவித்த தேவன் உங்களை விடுவிக்க மாட்டாரா? அவர் விடுவித்து மீண்டும் ராஜாவானார். வர 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 விருத்தி அடைந்தார் தாவீது ராஜா. சவுல் வர 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 அவன் எல்லா இடத்துலையும் அவன் தோல்வி உள்ளவனாக மாறிப்போனான். பிரியமானவர்களே, ராஜாவிடத்தில் இந்த தாவீது ராஜா சொன்னது நிமித்தம் அவர் விடுவிக்கப்பட்டார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த இடத்துக்கும் ஓடாதீங்க. அவரை ஆதரவாக நீங்கள் அவரை கூப்பிடும்போது கண்டிப்பாக அவர் ஆதரவு கொடுப்பார். ஒரு மனுஷனும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கவே மாட்டான். மனுஷன் அறிவில்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. கேப்பார் பேச்சு கேட்குறவங்க, எதிராளியோட கைப்பிள்ளையாக இருப்பாங்க, தராதரமே தெரியாத முட்டாள்களாக இருப்பாங்க, எப்படியே இருப்பாங்க. கொடுத்தா நல்லவங்கன்னுவாங்க, கொடுக்கலனா கெட்டவங்க, கேட்டால் கெட்டவனுவாங்க, கேட்க விட்டால் நல்லவங்கன்னுவாங்க. இப்படி தான் மனுஷங்க, அறிவில்லாதவன். அதுதான் ஒரு வசனம் ஒன்று இருக்குது நீதிமொழிகளில், ஆத்துமா அறிவில்லாமல் இருக்கிறது சரியில்லை. அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு என்மேல் பிரியமாக இருந்தபடியால் என்னை தப்பிவித்தார். எப்படி இருக்கிறாரா? விசாலமான இடத்துல அவரை கொண்டு என்மேல் பிரியமாக இருந்தபடியால் ஏன் அவர் மேலே பிரியமாக இருந்தாருன்னு பார்த்தா, கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார்.
நான் அமைதியாக இருக்கிறோமா எல்லாத்துலேயும். அவங்க செஞ்சாங்க, நானும் செய்வேன். அவங்க என்னை வந்து மதிக்கலைங்க, நானும் மதிக்க மாட்டேன். அவங்க என்னை அலட்சியம் பண்ணாங்க, நானும் அலட்சியம் பண்ணுவேன். என்னை அவங்க வந்து அசிங்கப்படுத்துனாங்க, நானும் அசிங்கப்படுத்துவேன். அப்படி கிறிஸ்துவ பிள்ளைகள் இருப்பீர்களானால் கண்டிப்பாக இந்த விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாக இருந்தபடினால் என்னை தப்புவித்தார். கஷ்டம். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக என பதிலளித்தார், என் கைகளின் சுற்றத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் பாருங்க. ஒரு ஊழியக்கார் வராருன்னு சொல்லி ரொம்ப நேரம் போய் அவர் நின்று இருக்காரு. வராரு 4 ஹவர் வெயிட் பண்ணியிருக்கார் அந்த ஊழியக்கார். 4 ஹவர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா வந்தார். அப்புறம் வந்துட்டு 4 ஹவர் வெயிட் பண்ண ஐயா அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டுருக்கிறார். அவர் போன பஸ்ஸில் அதே இடத்துல அந்த ஊரில் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அந்த இடத்துல அவர் நிற்கிறாராம். நிற்கும் பொழுது பெரிய அந்த கார் பேர் வந்து எனக்கு சொன்னாங்க, எனக்கு சரியாக தெரியல. பெரிய விலை உயர்ந்த காராம். அந்த கார் வந்து அவரை பார்த்துட்டு, நீங்கள் இந்த ஊழியக்கார் தானே, நான் உங்களை பார்த்துருக்கேனே அப்படி சொல்லி அந்த ஊழியக்காரை அவர் வந்து கூட்டிகிட்டு போனார். அப்போ ஆண்டவர் பேசுகிறாராம், இதே இடத்துல நீ 4 ஹவர் வெயிட் பண்ணல, அதனால தான் இந்த விலை உயர்ந்த காரில் ஒன்று கொண்டு போது என் ஊழியக்காரனை அனுப்பினேன்னு சொல்லி சொன்னாராம். பிரியமானவர், பல வருஷம் நடந்தது, முன்ன நடந்து தான் பாருங்கள். அது எவ்வளோ ஆண்டவர் பார்த்து கவனிச்சுட்டே இருக்கார். அப்போது நீங்கள் யார்கிட்டெல்லாம் அவமானப்படுறீங்க, யார்கிட்டெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிறீங்க, யார்கிட்டெல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறீங்க, உங்களை கண்டிப்பாக விசாலமான இடத்துல கொண்டு வந்து உங்கள் மேல் பிரியமாக இருந்து அவர் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவரோடு நீங்கள் பேசுங்க. மனிதர்களோடு ரொம்ப பேசாதீங்க, விட்டு விடுங்கள். நானும் தான் சொல்கிறேன், நானும் தான் நிறைய நேரம் மனுஷால் கேட்பாங்க, ஆமாம் வாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கோம். அவர் சத்தம் நமக்கு கேட்காமல் இருக்கலாம், ஆனால் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இப்போ கூட கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இப்போ கூட நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், அவரிடத்துல இப்போ நீங்கள் முதல் பேசுங்கள். நீங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையை அவர் திறத்தை மாற்றி நீங்கள் திக்கற்று போய் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற உங்களை கை தூக்கி உங்களை பெரிய பிரச்சனைலேருந்து உங்களை காப்பாற்றி உங்களையெல்லாம் காட்டில பலவானாக இருக்கிறவங்களுடைய கரத்துலேருந்து உங்களை மீட்டெடுத்து அவர் உங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்க விடுவிப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.